ஹலோ கைஸ், நான் தான் அவங்க எஸ்பி தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹானர் ஆஃப் கிங்ஸ் கேம் எப்படி ப்ளே பண்ணுறது, எப்படி என்ன பண்ணணும், ஸோ நிறைய பேர் யூஐடி எப்படி போடணும், ரூமில் எப்படி ஜாயின் பண்ணணும், ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே, கேம்குள்ள வந்தாலே ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன எதுன்னு பார்ப்போம். ஸோ ரைட் சைடில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, கீழே ப்ளஸ் மாதிரி காட்டுதா. ஸோ அந்த ப்ளஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே என்டர் நேம் அப்படின்னு காட்டும், ஆர் ஐடின்னு காட்டும். ஸோ உங்களோட ஐடி என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு கான்டாக்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஸோ நீங்கள் ஆட் கான்டாக்ட் அப்படி ஆட் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ கான்டாக்டில் யாரெல்லாம் இருக்காங்க காமிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. அப்புறம் யாரெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஸோ இப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இங்கே நான் எம்கேஎம் ப்ரோட நேம் போடுறேன், ஓகேவா. ஸோ அவரோட நேம் சர்ச் பண்ண உடனே எம்கேஎம் ப்ரோ வந்துட்டாரு. அப்புறம் அவங்க நேம் சர்ச் பண்ணால் தான் யூஐடி வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐடின்னு காட்டுதா. ஸோ அந்த ஒரு ஐடியை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஐடியை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ எம்கேஎம் ப்ரோட நேம் எடுத்துகிட்டு என்னோட ஐடியை போடுறேன். என்னோட ஐடி என்னோட மொபைல்லேயே போடுறேன், ஓகேவா. ஸோ எனக்கே வரும் என்னோட ஐடி. ஸோ எனக்கு நானே ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்திருக்கு. ஸோ அது ஒன்றும் இல்லை, பட் இதுதான் யூஐடியே உங்களது, ஓகேவா. ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களோட யூஐடியை காப்பி பண்ணி ஸோ இப்படி சென்ட் பண்ணி விடுங்க, நான் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் டச் பண்ணி போயிட்டு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் செட்டிங்ஸ் காட்டும். ஸோ அந்த செட்டிங்ஸை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஐடியும் காட்டும். ஸோ இது யூடியூபர்ஸ்க்கு மட்டும் தான் முக்கியம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இன்ஃபோக்குள்ளே போயிட்டு எஸ்பி டாமஃப்க்கு நேராக அங்கே நான் டச் பண்ண உடனே என்னோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி காட்டுதா. ஸோ இப்படி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல செலக்ட் டேக். ஸோ உங்களுக்கு என்னென்ன டேக் பிடிக்குமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ராசியை கூட நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு இந்த கேமில் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியானா ஸோ இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மேலு ஃபீமேலு ஸோ அது எல்லாமே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு எப்படி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த இன்ஃபோஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்ஃபோலேயே ஹானர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே போய்ட்டு கிளைம் ஆல் ஸோ அந்த மாதிரிலாம் காட்டும். நீங்கள் இல்லைனா ஒன்று கிளைம் பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ இதுதான் உங்களுடைய லெவல், ஓகேவா. ஸோ இதை நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் மேட்ச் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லெவல் ஏறுமே. ஸோ இதில் கேரக்டர் ஸ்கில்லாம் எப்படி நீங்கள் கிளைம் பண்ணணும் அதையும் சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் ஷாப்புக்குள்ளே போயிட்ட உடனே ஸோ ஹீரோ ஸ்கில்ஸ் அப்போல்லாம் நிறைய இருக்கும், ஓகேவா. அந்த ஹீரோஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே காயின் கொடுத்தே நிறைய கேரக்டர் நீங்கள் பை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா இருக்குது அப்படின்னா ஸோ அதோட பவரே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிட்டு கீழே டுட்டோரியல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம வீடியோவோட அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர் எப்படிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அந்த வீடியோலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாகவே சொல்லிடுவாங்க. ஸோ இதனாலேயே நீங்கள் ஈஸியாகவே கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம், எது பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த கேரக்டருக்கு எக்ஸ்ட்ராவாக ஆக்டிவ் ஸ்கில் ஒன்று இருக்கும். அது ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு கீழே இருக்கும். ஸோ இது நீங்கள் பப்ஜி யூசி ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் டைமண்டு ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன், அது ஒரு காயின் மாதிரி ஸோ டைமண்ட் மாதிரி. ஸோ இதில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதுவை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூம் ஐடி போட தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அதே போல் இதில் என்னென்ன கிராண்ட் மாஸ்டருக்கும் கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் சில்வரில் இருக்கேன், ஓகேவா. அப்புறமேட்டு நார்மல் 5v5, அப்புறம் மைன்லேண்ட் 3v3, ஸோ நார்மல் 1v1, ஸோ பூஸ்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மேப் மாதிரி இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ரூம் மேட்ச் போகணும் அப்படின்னா மேலே கிரியேட் ரூம்னு இருக்கா. ஸோ இதில் நார்மல் 5v5, அப்புறமேட்டு 4v4, அப்புறமேட்டு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டீமாக சேர்ந்து ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை 1v1 கூட ப்ளே பண்ணிக்கலாம். ரூம் ஐடி போனால் மேலே கிரியேட் ரூம் பக்கத்துலேயே இங்கே ரூம் ஐடி இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டனா கேட்டு ஸோ ரூம் ஐடி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் பப்ஜி போலவே ஸோ இந்த ஒரு கேம் தான். ஃப்ரீ ஃபயரில் எப்படி ப்ரௌன்ஸ்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் ரீஜன்லாம் அடிக்கிறோமோ அதே போல் இதுலேயும் ப்ரௌன்ஸ்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் ரீஜன் ஸோ ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதுலேயும் ரீஜன் புஷ் பண்ணுறதுனா புஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கில்டு, ஓகேவா. ஸோ இதுலேயும் கில்டு ஒன்று இருக்குது. ஸோ நான் ஹெச்ஓகே அஃபிஷியல் கில்டில் இருக்கேன். ஸோ நம்ம அஃபிஷியல் பார்ட்னராக இருக்கும். ஸோ அதனால் அஃபிஷியல் கில்டில் இருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் ஸோ இந்த கில்டில் இருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்மளும் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி ஸோ அதை நம்ம கில்டி எப்படி ஃப்ரீ ஃபயர்லையோ ஸோ அது மாதிரி இதில் ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ எனக்கே ப்ளே பண்ண தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மேப்பை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நம்ம டீமில் ஒரு 5 பேர், ஆப்போசிட் டீமில் ஒரு 5 பேர். ஸோ அங்கே ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஆப்போனன்ட் டீமோட அது ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு டொனட், ஓகேவா. ஸோ நம்ம அதை ஒன்றா ஒரு சைட்லேருந்து உடச்சிட்டு போகணும். இப்போ ஒரு சைடு உடச்சிட்டு கூட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிறிஸ்டலோட போய்க்கலாம்.
அப்படி சென்டர்லேருந்தும் போகலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகலாம், ரைட் எல்லாம் எந்த சைடில் வேணாலும் நம்ம அந்த கிறிஸ்டலாண்டா போயிடணும். ஓகேவா? ஸோ நம்ம கிறிஸ்டலாண்டையும் யாரும் வர விடாமல் பார்த்துக்கணும். அந்த வர விடாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம கூட வந்துட்டு குட்டி குஞ்சானுங்க எப்போவுமே வருவானுங்க. ஸோ குட்டி குட்டியாக இருப்பானுங்க. ஸோ அவனுக்கு தான் குட்டி குஞ்சா நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ அது பாருங்கள் எல்லா வீடியோலையுமே. ஸோ நீங்கள் ஒரு கிறிஸ்டலாக இந்த மாதிரி உடச்சிட்டு போகும்போது ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பவரே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு மேப்பில் அங்கங்கே வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு குட்டி குட்டியாக எனிமிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ சும்மா பொம்மை மாதிரி தான் இருப்பானுங்க. பட் அவனுங்களாம் கொஞ்சம் மட்டும் டேமேஜ் கொடுப்பானுங்க. ஓகேவா? ஸோ அவனுங்களை போயிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக பவர் ஏறும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பவர் ஏற ஸோ உங்களுக்கு எனிமி ஈஸியாக அடிக்க வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அதே போல் ஒரு டோனட்டாக உடச்சிட்டு போயிட்டு கடைசியாக அவங்களோட கிறிஸ்டல் உடச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு விக்டரி வந்துடும். ஓகேவா? நீங்கள் மேட்ச் ஜெயிச்சிடுவீங்க. ஆனால் நான் சொன்னது வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் தோக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஒரு கேமை நீங்கள் வந்துட்டு மைண்ட் யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணணுமே. ஸோ எப்படி போனால் எனிமிஸ் அட்டாக் பண்ண மாட்டாங்க, எப்படிலாம் பண்ணால் நம்ம என்ன மாதிரி கேட்டு ஸ்கில்லாம் வச்சுட்டு போனால் நம்ம ஈஸியாக எனிமி அடிக்கலாம். ஸோ இப்படிலாம் நீங்கள் யோசிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு 5 பேர் டீமாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு கேமை ஈஸியாக பக்காவாக ப்ளே பண்ணலாம். 4 பேர் 5 பேர் பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு கேமை பேசிக்கிட்டே பக்காவாக ப்ளே பண்ணலாம். இந்த ஒரு கேம் தமிழில் வந்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவுமே கம்மியான பேஸ் தான் இருக்காங்க, கம்மியான பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க இந்த ஒரு கேமில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஒரு கேமு. இப்போ நானும் MKMTNRMD ஸோ நம்ம வீடியோ போடுறதுனால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இறக்கியிருக்காங்க. ஸோ டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் வேறு போட்டுட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மேட்ச் ப்ளே பண்ண வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்களும் இறக்கி ப்ளே பண்ணுங்கள், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் சொன்னதை வச்சு ப்ளே பண்ணாமல் நீங்கள் இந்த கேமை போயிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும் இந்த ஒரு கேமுக்கு. தமிழ் சைட்லேருந்து நாங்கள் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறதா நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இந்த ஒரு கேமை ப்ளே பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஸோ நம்ம டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு, கிவ்வே லைவ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது இருக்கும். பை கைஸ்.